ஸோ நம்ம மத்தியில் வந்து ஊட்டியிலிருந்து சர்ச் ஆஃப் பென்டகாஸ்ட் அப்படின்ற ஊழியத்திலிருந்து ஜோசப் ஜெபராஜா வந்திருக்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னன்னா, இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியும் உங்களுடைய பிஷப் அவங்களுக்கு மோர் தென் 30-40 இயர்ஸாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் பிறந்த ஊருக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு புதிய தகவலாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு நம்மளுடைய பிரசங்கியாரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஊழியக்காரர் வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு புதிதானவங்க இல்லை, அவங்கள நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. நம்முடைய போதகருடைய ஃப்ரெண்ட், அந்தமான் காலத்துல இருந்தே அவங்களோட ஊழியம் செய்கிற பிஷப் ஜெபராஜ் வந்திருக்காங்க. முதல்ல அவங்க வந்து நம்மளுடைய ஸ்பீக்கரை, இன்னைக்குரிய செய்தியாளரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதற்கப்புறமா நம்முடைய சபையின் சார்பா செய்தியாளர் என்ன செய்வோம், வரவேற்று அவருடைய கரத்துல கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். முதலாவது பிஷப் ஜெபராஜ் அவங்கள கரங்களை தட்டி நம்ம என்ன செய்வோம், இயேசு நாமத்துல வரவேற்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மத்தியில் வந்திருக்கிறதான அப்போஸ்தலர் ஜோசப் ஜெபராஜா அவர்கள் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர். 1977 வருடத்திலிருந்து அறிமுகமானவர். இடையில ஒரு 35 வருஷ காலம் பிரிந்து இருந்தோம். ஊழியத்தின் நிமித்தமாக எங்கெங்கோ போய்விட்டோம். கடைசியாக பெங்களூர் பட்டணத்தில் ஊழியம் செய்யும்போது மறுபடியும் கர்த்தர் எங்களை ஒன்று சேர்த்தார். ஆகவே அநேக தேவனுடைய சபைகளிலே தேவனால் பயன்படுத்தப்படக்கூடியவர். வெளிநாடுகளிலே அநேக பைபிள் ஸ்கூலை வைத்து ஒவ்வொரு நாட்டிலையும் 3 நாள் பைபிளை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு ஊழியர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறவர். அதே நேரத்தில் ஊட்டியிலும் அவருடைய சபைகள் இருக்கிறது. சர்ச் ஆஃப் பென்டிகாஸ்டிலே தமிழ்நாட்டினுடைய டைரக்டராக அவர் இருக்கிறார். வேதத்தில் இருக்கிற ஆழமான காரியங்களை அவர் போதிப்பதிலே கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இன்றைக்கு என்னுடைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அவரை நான் அழைத்திருந்தேன். ஆகவே அவரை அழைத்து பயன்படுத்தினேன். சரி, மாலையில் உங்கள் இடத்துல பைபிள் ஸ்டடின்னு எனக்கு நன்றாக தெரியும். பிஷப் இடத்துல நான் அனுமதி கேட்டேன். அவர் ரொம்ப தாராளமாக ஒற்றுக்கொண்டார். ஆகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவே அவர் உங்கள் மத்தியில் இன்றைக்கு இருப்பது, ஆகவே அவர் கொடுக்குற செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து 4 நாட்கள் அவருடைய நம்முடைய சபையிலும் வேதன் வெள்ளி சனி நாளில் பேசுகிறார். உங்களுடைய பிஷப்புக்கு அவர் ரொம்ப அறிமுகமான, அவருடைய அண்ணன்லாம் அவருடைய அம்மாலாம் நல்லா அழகாக சொல்கிறாரு. ஆகவே உங்களுடைய பிஷப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சதை விட அதிகமாக இவருக்கு அதிகமாக தெரிந்து இருக்கிறது. ஆகவே தேவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நாம் அவருடைய கரத்தில் நாம் கொடுப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேதாகம ஆராய்ச்சி கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் பைபிள் ஸ்டடிக்கு 10 பேர் தான் வருவாங்க. ஏன்னா பைபிள் ஸ்டடினா நிறைய பேருக்கு அலர்ஜி. அருன்னு அறுப்பாங்க, நல்லா தூங்க வைப்பாங்க. பிரசங்கம் மாதிரி இருக்காது இல்லையா பைபிள் ஸ்டடி. பிரசங்கம்னா நல்லா கத்துன்னு கத்தலாம், குதிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், அப்படி போகலாம், வரலாம், மைக் எடுத்துக்கிட்டு கீழே குதிக்கலாம், ஒரு ஆக்ஷன்லாம் இருக்கும், அதில் ஒரு கலகலப்பு இருக்கும். பைபிள் ஸ்டடியெல்லாம் அப்படி செய்ய முடியாது. நின்ன இடத்துல நல்லா கருத்தா முத்தா ரொம்ப அழகாக பேசினா தான் பைபிள் ஸ்டடி எடுபடும். நிறைய இடங்களில் பைபிள் ஸ்டடிங்கிற பேரில் குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க. இதுக்காகவே நிறைய பேர் பைபிள் ஸ்டடிக்கு போகிறதில்ல. ஆனால் எனக்கு ஆச்சரியம், நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. நான் பாஸ்கிட்ட வரும்போதே கேட்டேன், ஒரு 10-15 பேர் வருவாங்களாயா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது பைபிள் ஸ்டடியில் நிறைய இடங்களில் போய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கன்வென்ஷனுக்கு கூட்டம் குவியும், ஆனால் பைபிள் ஸ்டடிக்கு ஆள் குறையும். உங்கள் சபையில் பைபிள் ஸ்டடிக்கே இவ்வளோ பேர் வர்றீங்கன்னா உங்களை சொல்லி குத்தம் இல்லை, உங்களை ஒழுங்காக உங்கள் பாஸ்டர் வளர்த்துருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் மிராக்கல். என் ஜனம் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். இன்றைக்கு சபை சங்காரமாகிறதுக்கே என்ன காரணம் அப்படின்னா,
அறிவில்லாமை. என்ன அறிவில்லை? வேதத்தின் அறிவில்லை. அதனாலதான் ஜனங்கள் மாய்மாலமான ஊழியர்களையும் மாயையான பிரசங்கங்களையும் மாயையான பாடல்களையும் ஜனங்க பின்பற்றி அழிந்து போகக்கூடிய கடைசி காலத்துல வேதத்தை நேசித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்களை பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு பைபிள் ஸ்டடி நல்லா எடுக்கணும், நிறைய டீச் பண்ணணுங்கிற ஆசையும் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம். உண்மையாகவே உங்களுடைய போதகர் ஐயா அவர்களை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு அவர் நீண்டகால பழைய ஃப்ரெண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஊழியம் செஞ்ச கிருஷ்ணகிரி பக்கத்தில் எலத்தகிரியில் கூட ஒரு முழுவர ஜபத்தில் அவரை நான் கூப்பிட்டு பயன்படுத்தினேன். அந்த காலத்தில் எல்லாம் 79, 80, 81 அந்த காலகட்டத்தில் அவங்க கருத்தப்பிள்ளையூர் என்கிற ஊரில் பல கன்வென்ஷன் பிரசிங்காராக நான் போயிருக்கேன். அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன். அவங்க உடன் பிறந்த சகோதரர் சச்சாவுக்காலில் என் கூட ஊழியம் செஞ்சவர். நாங்கள் இருவரும் அநேக ஊழியங்களை செய்திருக்கிறோம். ஒரு நீண்ட இடைவெளி தான். இன்றைக்கு ஈவினிங் இங்கே தான் பிஷப் ரூபன் சத்யராஜ் சபையில் தான் பேசுகிறீங்கன்னு அவர் சொன்ன உடனே எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அட, ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சேன். ஓ, அங்கேயாவா, உண்மையாவா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாரு. எனக்கு பெங்களூர் இந்த முறை மீட்டிங்கில் ஜெபராஜ் ஐயா சபையில் பேசிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு இந்த கூட்டம் ஒரு விசேஷமான ஒரு கூட்டம்னு நான் மனசில் நினைக்கிறேன். ஒரு தேவ சித்தம்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பைபிள் படி வாழ முடியுமா? வசனத்தின்படி ஜீவிக்க முடியுமா? பைபிளில் இருக்கிற எல்லா சத்தியங்களையும் கை கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நான் ரைஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆன்சர் பண்ணணும். பைபிள் படி பூமியில் ஒரு மனிதன் வாழ முடியுமா முடியாதா அப்படிங்கிறதான் கேள்வியே. கர்த்தருக்கு இவ சங்கீதம் 119:1 படிச்சீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அதை எழுதுனவர் சொன்னாருங்க, அவரு வாழ்ந்துட்டார். அந்த மாதிரி நான் வாழ முடியுமா? பைபிளை 100% ஃபாலோ பண்ண முடியுமா? எஸ்ங்கிறவங்க கை தூக்குங்க. கொஞ்சம் கஷ்டம். நோங்கிறவங்க கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, வாழ முடியுமா முடியாதாங்கிறத பிரசங்கம் ஸ்டடி முடியும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். கர்த்தர் நல்லவர். வேதம்னு சொல்றோம் இல்லைங்களா? உங்க கையில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? வேதம். அதை வேதம்னு சொல்றதை விட தமிழ் தான் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேத ஆகமம். பரிசுத்தம் பிதாவாகிய தேவன், வேதம் குமாரனாகிய தேவன், ஆகமம் தொகுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பற்றின சத்தியங்கள் அடங்கின ஒரு விலையேற பெற்ற புத்தகம் தான் கர்த்தர் கிருபையா நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அதான் பரிசுத்த வேதாகமம். ஸோ இது பரிசுத்த வேதாகமம்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆனா வேதம் எது என்பதை வேதத்தில் இருந்தே நாம் கற்றுக்கொள்ள முடியும். உதாரணமா 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 படித்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3, 16 யாராச்சும் டக்கு டக்குன்னு வாசிப்பீங்களா? நானே சொல்லட்டுமா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டு இருக்கிறது. வேத வாக்கியங்கள், வேதம் தேவனால் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்ப தீமோத்தேயுக்கு தான் பவுல் இதை எழுதுறாரு. கரெக்டா? இப்ப தீமோத்தேயுக்கு எழுதும்போது வேதம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு தீமோத்தேயுங்கிற பாஸ்டருக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரே. அப்படின்னா இந்த தீமோத்தேயு புஸ்தகம் வேதம் கிடையாது, அப்படித்தானே? ஏன்னா இந்த புஸ்தகம் எழுதுவதற்கு முன்பாகவே வேதம் என்கிற ஒன்று இருக்குன்னு எழுதுறாரு இல்லையா? அப்படின்னா தீமோத்தேயு புஸ்தகம் என்ன அடிப்படையில் வராது? அது வேதம் இல்லை.
பார்க்குற பார்வையே எனக்கு பயமா இருக்கு. என்னடா எடுப்புலயே இப்படி சொல்றாருன்னு. சரி, ஓகே. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கவனியுங்கள், பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:3. நான் இல்லையே, 1 கொரிந்தியர் 15:3-4. சரி, படிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் ஓகே என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. இப்ப 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை பவுல் எழுதும் பொழுது அந்த சபைக்கு என்ன எழுதுறாரு? இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி மரித்தாருன்னு எழுதுறாரு. அப்போ 1 கொரிந்தியர் எழுதுவதற்கு முன்பாகவே வேத வாக்கியம், வேதம் என்கிற ஒன்று ஆல்ரெடி என்ன செய்யுது? இருந்தது. அப்போ 1 கொரிந்தியர் வேதம் கிடையாது. சரி, ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கவனியுங்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். இப்ப பெரோயா பட்டணத்தார் டெய்லி வேத வாக்கியங்களை படிச்சாங்களாம், பைபிள் படிச்சாங்களாம், வேதத்தை படிச்சாங்களாம். இப்ப லூக்கா இந்த புஸ்தகத்தை எழுதுறாரு, அப்போஸ்தலர் புஸ்தகம். அப்ப அப்போஸ்தலர் புஸ்தகம் எழுதும் பொழுது என்ன எழுதுறாரு? எப்பா, இந்த பெரோயா பட்டணத்தார் இருக்காங்கல்ல, விழுந்து பைபிள் படிக்கிறாங்கப்பா, விழுந்து வேதம் படிக்கிறாங்க. இந்த தெசலோனிக்க உள்ளவங்களை பார்க்கிலும் அவங்க நற்குணசாலிகளாய் மாறிட்டாங்கன்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் எழுதுவதற்கு முன்பாகவே வேதம் இருக்கிறது. அப்படின்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் வேதம் கிடையாது. சரி, ஓகே. யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் இயேசு சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்ப இயேசு சொல்றார். இயேசு என்ன சொல்றாரு? எப்பா, வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சு பாரு, அந்த வேத வாக்கியத்துல நான் தான்ப்பா இருக்கிறேன், வேதத்தை ஆராய்ஞ்சு பாரு. அந்த வேதம் முழுசு யாரை பத்தி தான் எழுதியிருக்கு? என்னை பத்தி தான் எழுதியிருக்குன்னு யோவான்ல இயேசு சொல்லும் பொழுது, அப்ப யோவான் புஸ்தகமே எழுதப்படலை. இந்த வசனத்தை சொல்லும் பொழுது யோவான் புஸ்தகம் என்ன செய்யப்படல? எழுதப்படல. அப்ப யோவான் புஸ்தகம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே இயேசு சொல்றாரு, வேத வாக்கியம் இருக்கு, என்னை பத்தி அதுல படிச்சு பாருன்னாரு. அப்ப யோவான் புஸ்தகம் வேதம் கிடையாது. என்னன்னு தெரியல இல்லையா? சரி, கொஞ்சம் கூட முன்னாடி போயிடுவோமா? கொஞ்சம் முன்னாடி போயிடும், பழைய ஏற்பாட்டுக்கு போயிடுவோமே, எதுக்கு சுத்தணும்? சரி, ஓசியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 8:12. வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஓசியா சொல்றாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக அவைகளை எல்லாம் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஓசியா இந்த புஸ்தகத்தை எழுதும் பொழுது 8:12 கர்த்தர் பேசுறாரு, வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தான் ஓசியா. ஒரு பையன் அதை படிக்காம அது இன்னும் அந்நிய புஸ்தகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. அப்போ ஓசியா எழுதுவதற்கு முன்பாகவே வேதம் என்கிற ஒன்று இருக்கிறது. அப்படியானால் ஓசியா புஸ்தகம் வேதம் கிடையாது. சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். ஏசாயாவுக்கு போயிடுவோமே, பெரிய தீர்க்கதரிசி இல்லையா ஏசாயா. 8ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை கவனியுங்கள். ஏசாயா வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி ஒருவன் சொல்லாவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சமே கிடையாது. ஏசாயா ப்ராபசி சொல்லிக்கிட்டு இருக்கிற காலத்துல கர்த்தர் ஏசாயா மூலம் பேசுறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க சொல்லு. அப்ப ஏசாயா சொல்றான், வேதத்தை கவனிங்க. அப்ப ஏசாயா எழுதுவதற்கு முன்பாகவே வேதம் இருக்கிறது. அப்படியானால் ஏசாயா புஸ்தகம் வேதம் கிடையாது. ரொம்ப முறைக்கிறீங்க, எனக்கு பயமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னும் கொஞ்சம் அப்படி போவோமே. சங்கீதம் 1:2 சொல்லுங்க.
கர்த்தருடைய வேதத்தில். அப்ப சங்கீதம் 1-2 எழுதுவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய வேதம் இருக்கு. கரெக்டா? அப்ப சங்கீதம் 1-2 எழுதுவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய வேதம் இருக்குன்னா சங்கீதம் கர்த்தருடைய வேதம் கிடையாது. சரி, அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிடுவோம். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எஸ்ரா 7:10 அருமையான வசனம் தானே. எஸ்ரா 7:10 என்ன எழுதியிருக்கு? கர்த்தருடைய வேதத்தின்படி ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் கர்த்தருடைய வேதத்தின்படி செய்யவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று எஸ்ரா புஸ்தகத்துல எஸ்ரா எழுதினாருன்னா, எஸ்ரா புஸ்தகம் எழுதுவதற்கு முன்பாகவே எஸ்ரா வேதம் படித்திருக்கிறான். அப்படின்னா எஸ்ரா புஸ்தகம் வேதம் கிடையாது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கவனியுங்கள். யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருந்தார். இந்த யோசபாத்து என்ன பண்றான் ஊர்லங்கிறத அங்க எழுதியிருக்கு, அழகா எழுதியிருக்கு. 2 நாளாகமம் 17:9. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். கர்த்தருடைய வேதத்தை கையிலே வைத்துக்கொண்டு எல்லா யூதா பட்டணங்களிலே யோசபாத்து காலத்துல ஜனங்கள் பிரசங்கம் பண்ணினார்கள்னு 2 நாளாகமம் 17:9 சொன்னா, இந்த புஸ்தகம் எழுதுவதற்கு முன்பாகவே வேதம் இருக்கிறது என்று அர்த்தம். 2 நாளாகமா என்ன கிடையாது? வேதம் கிடையாது. என்ன ஆமீனே வர மாட்டேங்குது? பயங்கரமா பாக்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப வேதம்னா என்னன்னே தெரியாமத்தான் நம்ம வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் என்ன யோசனை அப்படின்னா, எது வேதம்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்ப எது வேதம்னு ஒரு கேள்வி வருகிறது. பயப்பட வேண்டாம், வேதமே வேதத்திற்கு வெளிச்சம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை படித்தால் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிற, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற இந்த பிரமாணங்களை உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும், உன் இருதயத்திலே அவைகள் இருக்கட்டும், வலது இடதுபுறம் அவைகளை விட்டு நீ என்ன செய்யாதே, விலகாதே அப்படின்னு சொல்றாரே. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தான் இந்த வசனங்கள் எல்லாம் வேதம் 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 வேத வாக்கியம் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப நியாயப்பிரமாண புஸ்தகம் எத்தனை? 5. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அதான் வேதம். அதுதான் என்னது? வேதம். வேதம்னா என்ன? ஆதியாகமம், சத்தமா, யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 புஸ்தகத்தை எஸ்ரா படித்தான். இந்த 5 புஸ்தகத்தை யோசபாத்து பிரசங்கம் பண்ணினான். இந்த 5 புஸ்தகத்தை தான் ஏசாயா பேசுகிறான். இந்த 5 புஸ்தகத்தை தான் ஓசியா கர்த்தர் சொல்றாரு. இந்த 5 புத்தகத்தை தான் இயேசுவே பிரசங்கிக்கிறாரு. வேதத்தை படிச்சு பாரு. அந்த 5 புஸ்தகத்துல என்னை பற்றி எழுதி இருக்கிறதை நீங்கள் படிக்கலாம். இந்த ஒரு சீஷர்கள் 2 பேரு, 2 சீஷர்கள் ஆணு நினைச்சிடாதீங்க. உண்மையாகவே இயேசுவோடு போறது யாருன்னா கிளையோப்பா, மிஸ்ஸஸ் கிளையோப்பா. யங் கப்புள் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் உள்ள ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்படி ஜாயின் பண்ண உடனே என்ன நடந்துச்சு எருசலேம்ல? அந்த 2 பேரும் சொல்றாங்க, நீர் எருசலேம்ல நடந்ததை அறியாமல் இருக்கிறீரோ? இன்னும் உனக்கு தெரியாதா? நசரேயனாகி இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாருப்பா, அவர் உயிர் தெழுவாருன்னு சொன்னாரு. நாங்கெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தோம்.
ஆனா மனுஷன் கல்லறை திறந்திருக்கு, ஆளை காணோம், உயிர் தெழுந்தாரா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல இயேசு என்ன டீச் பண்ணார் தெரியுங்களா? மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை அவர்களோடு பேசி வேதத்திலே என்னை குறித்து மோசே சொல்லி இருக்கிறானே, அதை நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு இந்த 5 புஸ்தகத்தை தான் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர்களோடு கூட இயேசு என்ன செய்து கொண்டு போகிறார்? பேசிக்கொண்டு போகிறார். யூதர்கள் 5 புஸ்தகத்தை படித்தார்கள். ஆனா 5 புஸ்தகத்துல எழுதி இருக்கிற மேசியாவை அவர்கள் படிக்கவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவன் 66 புஸ்தகத்தை படிக்கிறான். பைபிள் எத்தனை புஸ்தகம்? ஆனாலும் இயேசுவை சரியாக அறியவில்லை. யூதர்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சேம் ப்ராப்ளம் தான் இன்றைய சபைக்கு. யூதன் நியாயப்பிரமாணத்துக்கு சொந்தக்காரன், மேசியா வருவார், ஆனா வந்த மேசியா அவன் கண்ணுக்கு தெரியல. அவர்தான் மேசியா என்பதை அவர்கள் அறியாமல் போனார்கள். ஆகையினாலேதான் அவர்கள் கண்ணார கண்டும் அறியாமல் காதார கேட்டும் உணராமல் இருக்கிறபடியினால் தேவன் அவர்களை ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கிறார். யூதன் பைபிளை கையில வச்சிருந்தான், ஆனா பைபிள் சொல்ற கடவுளை அவன் அறியல. இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலையை பார்த்தீங்களா நீங்க? எல்லாம் பைபிளை கையில வச்சிருக்கான். அது 1, 2, 3 இல்ல, வீடு ஃபுல்லா பைபிளா கூட வச்சிருக்கான். ஆனா என்ன எழுதி இருக்குன்னு அறியாம வாழ்றது எவ்வளவு துரதிர்ஷ்டவசம். சத்தியம் போதிக்கிற பாஸ்டருக்கு நீங்க விசுவாசிகளா இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு சத்தியம் இல்லாத சபைகள் இருக்கிற நாட்டுல சத்தியத்தை போதிக்கிற வைராக்கியம் உள்ள தேவ மனிதனுடைய சபையில நீங்க அங்கமா இருக்கிறதே கர்த்தருடைய கிருபைகளிலே விசேஷித்த கிருபை. அதாங்க விசேஷித்த கிருபை. அதுதான். டான்ஸ் ஆடுற இடத்துல ஆள் கூடும், கதை சொல்ற இடத்துல ஆள் கூடும், சுவிசேஷ கூட்டங்கள்ல ஆள் கூடும், சுவிசேஷகர் சபை நடத்தின ஆள் கூடும், உலகத்துல எல்லா இடத்துலயும் ஆள் கூடும். ஆனா சத்தியம் பிரசங்கிக்கிற இடத்துல ஆள் வருமா அப்படின்னா சாத்தானே விட மாட்டான். சாத்தானுக்கு ஒண்ணு தெரியும், இந்த கூட்டத்துக்கெல்லாம் போனா மாதிரியே வருவான். அவன் என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஆளு. அவன் என்னைக்கு இருந்தாலும் யாரு? நம்ம ஆளு. அதனால போயிட்டு வாடா சாமின்னு அவனே அனுப்புவான். ஆனா இங்க விட மாட்டான். சாத்தானுக்கு தெரியும், இங்க போனா மாறிடுவான், லைஃப் ஸ்டைல் மாறிடும், வாழ்க்கை மாறிடும். இங்க சத்தியம் இருக்கு, சத்தியம் இருக்கிற இடத்துல ஜனங்களை சாத்தான் விட மாட்டான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட விசுவாசிகளை கர்த்தர் கொண்டு வந்து சத்தியமுள்ள சபையிலே சேர்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். வேதம் 5 புத்தகம், மற்ற புத்தகம் அது அஸ்திவாரம். வேதம் 5 புத்தகம், அது அஸ்திவாரம். மற்ற புத்தகம் அதிலிருந்து எடுத்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அதிலிருந்து எடுத்து சொல்லப்பட்ட செய்திகள், அதிலிருந்து எடுத்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், அவைகள் சுவர். சில புஸ்தகம் மேற்கூரை. இப்ப வீடு கிளியர் ஆயிடுச்சு. அஸ்திவாரம் தான் வேதம், கட்டப்பட்ட சுவர் தான் சரித்திர புஸ்தகங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சங்கீத புஸ்தகங்கள் எல்லாம் கூரை. அப்படியானா அழகா ஒரு வீட்டை வேதம் கட்டி வைத்திருக்கிறது. அஸ்திவாரத்தை ஒழுங்கா படிக்கணும். நீங்க அதிகமா எதை படிக்கணும் தெரியுமா? சொல்லுங்க, எதை படிக்கணும்? பைபிள்ல எதை அதிகமா படிக்கணும்? 5 ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் படிச்சா நிருபம் புரியும். ஆகமங்கள் படித்தால் காஸ்பல் புரியும். ஆகமங்கள் படித்தால் தீர்க்க தரிசனம் புரியும். இந்த ஆகமங்கள் சரியா புரியலேன்னு வச்சுக்கோங்க, என்ன புரியாம போயிடும்? மற்ற புஸ்தகம் புரியாம போயிடும். இப்ப யாருமே அதெல்லாம் படிக்கிறது இல்லை. எப்ப படிச்சாலும் சங்கீதம், எப்ப படிச்சாலும் நீதிமொழிகள். அதுவும் சங்கீதத்துல சில சங்கீதம் கிருபை பெற்ற சங்கீதம். 1ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், இந்த 91ஆம். எப்ப எங்க போனாலும் என் மேய்ப்பர், அப்படி அடி அடி கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அடிச்சு விடு. ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எளிய நடையில எழுதி இருக்கும். எரேமியா, ஐயோ தலை சுத்துது பாஸ்டர். எசேக்கியேல், ஐயோ ரொம்ப போரு பாஸ்டர். எசேக்கியேல், ஐயோப்பா சாமி
இந்த 5 புஸ்தகத்துல ஆதியாகமம் எல்லாரும் விரும்புவாங்க, லேவியராகமம் விரும்புவாங்களா? லேவியரா, ஐயோ என்னடா சாமி, பிடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், வயிற்ற கிழிக்கிறான், குடலை எடுக்கிறான், கொழுப்பை எடுக்கிறான், குண்டிக்காய்களை பிரிக்கிறான், தோலை உரிக்கிறான், ஐயோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது லேவியராகமம். அதனால ப்ரமோஷன் கூட லேவியராகமத்துக்கு. ஆதியாகமம் படி, யாத்திராகமம் படி அப்படியே 27 அதிகாரம் லேவியராகமத்தை தூக்கி போட்டுரு. ஆதியாகமம் படி, யாத்திராகமத்தை படி, லேவியராகமத்தை அப்படி ஒரு ப்ரமோஷன் கொடுத்துரு. என்னாகமம் கொஞ்சம் மேக்ஸ் தான், இருந்தாலும் பரவாயில்லை, படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கு, கதை மாதிரி இருக்கு, அதனால என்னாகவும் படிக்கலாம், உபாகமும் படிக்கலாம். இல்ல, 5 புஸ்தகத்தை படிச்சாதான் இயேசு பிரசங்கம் பண்ணது நமக்கு புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த 5 புஸ்தகத்துல இருக்கிற சாராம்சம் என்ன? இந்த 5 புத்தகத்தில் இருக்கிற அவ்வளவு வசனங்களையும் நீங்க கவனிச்சீங்கன்னா 613 நியாயப்பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணங்கள் எத்தனை பைபிள்ல? 613. இந்த 613 நியாயப்பிரமாணங்களை நீங்கள் 2ஆக பிரித்தால், ஆண்டவரே பிரிச்சுதான் வச்சிருக்காரு, 2ஆக பிரித்தால் செய், செய்யாதே, அதான் பிரமாணம். செய், செய்யாதே, do it, don't do it, கரோ மத் கரோ. 2ஆக பிரிக்கிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு பிரிக்கிறார். எப்படி பிரிக்கணும்? 613 2ஆ, ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்ப 365 பிரமாணம் செய். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 248. 248 செய்யாதே. இந்த 248 எப்படி மைண்ட்ல வச்சுக்கணும்? நம்ம எல்லாம் தமிழர்கள். தமிழ் எழுத்து எத்தனைன்னு சொல்லுங்க? 247. அப்ப 247 பிளஸ் 1, அத நீங்கள உங்களை ஆட் பண்ணிக்கலாம், இல்ல காட ஆட் பண்ணிக்கோங்க. 248, 365. 365 ஒரு வருஷத்தின் நாட்கள், 247 தமிழ் எழுத்துக்கள், உங்களையும் சேர்த்துக்கோங்க, மொத்தம் 613. அப்ப செய், 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 இதை செய், செய், நிறைவேற்று, கைக்கொள். 365 பிரமாணத்தை செய்யுங்கிறாரு, 248 பிரமாணத்தை செய்யாதேங்கிறாரு. ஆதாம படைச்ச உடனே 2 பிரமாணம் கொடுத்தாரு. என்ன பிரமாணம் கொடுத்தாரு தெரியுங்களா? 2. செய், செய்யாதே. என்ன செய்ய சொன்னாரு, என்ன செய்ய சொல்லல? செய்யாதேங்கிறது உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனா இயேசு ஆண்டவர் செய்யின்னு ஆதாமுக்கு சொன்னது கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்க. செய்யாதே அப்படின்னா என்ன சொன்னாரு? இந்த தோட்டத்தில் உள்ள இந்த கனி என்ன செய்யாதே, புசிக்காதே, செய்யாதே. செய்யின்னு என்ன சொன்னாரு? தோட்டத்தில் உள்ள எல்லா கனியையும் நீ என்ன செய்யலாம்? புசிக்கலாம். எல்லா கனியையும் நீ புசிக்கலாம், இந்த எல்லா கனியையும் நீ சாப்பிடலாம், செய். அதுல ஜீவக்கனியும் அடங்கும். நீங்க கவனமா பைபிள் படிங்க. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும்தான் புசிக்காதேன்னு சொன்னாரு. பக்கத்துல இருக்குல்ல ஒரு விருட்சம், என்ன விருட்சம்? ஜீவ விருட்சம். அதை புசிக்காதேன்னு சொல்லலைங்க, அதை சொல்லல. அப்ப எல்லாத்தையும் புசிக்கலாம் அப்படின்னா ஜீவ விருட்சத்தையும் சாப்பிடுறான்னு அர்த்தம். இந்த ஒரு மரத்தின் கனியை என்ன செய்யாதே, புசிக்காதேன்னா அதை செய்யாதேன்னு அர்த்தம். நம்மளுக்கு என்ன கேரக்டர் ஆகிப்போச்சு? செய்யுன்னா செய்வான், செய்யாதேன்னா. இன்னைக்கு வரைக்கும் மனுஷனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? ஒரு குழந்தைகிட்ட சொல்லி பாருங்க, இது தீ, தொட்டைனா சுடும், கவனம். அப்படியா, நான் தொட்டு பார்ப்பனே அப்படின்னு டக்குன்னு போய் என்ன செய்யும்? தொடும். நீங்க கூட படிச்சிருப்பீங்க, உட்காராதேன்னு எழுதியிருப்பான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல. அங்கதான் என்ன செய்வான்? உட்காருவான். இங்கு சிறுநீர் கழிக்க கூடாது, கரெக்டா அதுக்கு மேலேயே அடிப்பான். பூக்களை பறிக்காதீர்கள், என்ன பண்ணுவான்? அதுவும் சகோதரிகள் பார்த்தாங்கன்னா டக்குன்னு பறிச்சு சக்குன்னு குத்திடுவாங்க. நமக்கு எப்பயுமே இந்த செய்யாதேன்னா செய்யணுங்கிற அளவுக்கு மைண்ட் என்ன செய்யுது? தூண்டப்படுது. செய்யனா அதை செய்யறதே கிடையாது.
அப்ப 2 பிரமாணம் தான் கொடுக்கிறாரு, செய் செய்யாதே. அதத்தான் மோசை மூலமா சீனாய் மலையில 613 மாத்தி ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் கையில கொடுத்து, இதாண்டா என்னுடைய வேதம், இந்த வேதத்தை இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு உபதேசம் பண்ணு, 365 பிரமாணத்தை செய், 248 பிரமாணத்தை செய்யாதேன்னு சொல்லி சொல்றாரு. 10 கட்டளை கொடுத்தாரு, அது கூட அப்படித்தான், செய் செய்யாதே. என்ன செய்யாதே? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாது. என்ன செய்? ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தர் அவரைத்தான் என்ன செய்யணும்? ஆராதிக்க வேணும். கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த. 5 செய், 5 செய்யாத. அந்த 10 கட்டளையை 2ஆ பிரிச்சிடலாம். 5 நிறைவேற்றணும், 5 செய்யாம நிறைவேற்றணும். செஞ்சு நிறைவேற்றுவது 5, செய்யாமல் நிறைவேற்றுவது 5. தகப்பனையும் தாயையும் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும், செய்யணும். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்கள் பொருளை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. செய் செய்யாதே. ஆதாமுக்கு கொடுத்த 2 பிரமாணத்தையும் 10 கட்டளையில கொடுத்த 10 கட்டளை செய் செய்யாதே பிரமாணத்தையும் மொத்தமாக சேர்த்து நியாயப்பிரமாணத்திலே 613 கொடுத்தார். இந்த 613 எப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, எத்தனை பேர் மாதுளம்பழம் பார்த்துருக்கிறீங்க? மாதுளம்பழம் பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்கல்ல? நல்ல ஒரு முத்துன மாதுளம்பழத்தை வாங்கிட்டு போய் உடைச்சி அதுக்குள்ள இருக்கிற முத்துக்களை எண்ணி பாருங்க, 613 இருக்கும். நான் என்னுடைய கிளாஸ்ல இப்படி டீச் பண்ணேன். உடனே ஒரு ஸ்டூடெண்ட் போற வழியில வாங்கிட்டு போயிட்டாருங்க. சந்தேகத்துல இல்ல, என்னடா இப்படியாடா அதிசயம் இருக்குன்னு வாங்கிட்டு போய் கணவன் மனைவி நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் எண்ணி இருக்கிறாங்க. ஒரு பழத்தை எண்ணா பரவாயில்ல, சரி 1 மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆகினால நல்ல முத்துன பழமா பாஸ்டர் சொன்னாருன்ட்டு ஒரு 3 வாங்கிட்டு போய் 3 எண்ணுனா அடுத்த நாள் கிளாஸ்ல சாட்சி சொல்றாரு, 613 முத்துக்கள் இருந்தது பாஸ்டர், நான் விடிய விடிய எண்ணுனேன்னாரு. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு ஆச்சரியம், அது என்ன மாதுளம் பழத்துல 613 அந்த சீடும் விதைகளை முத்துக்களை கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை கவனிச்சிங்கன்னா ஆசாரியனுடைய அங்கியில மாதுளம் பழம் தொங்கும், கோல்ட்ல செஞ்சு தொங்கும். குத்து விளக்குல அப்படி ஒரு விங்கு வரும் பாருங்க, 3 மாதுளம் பழத்தை செய்ய சொல்வாரு. இப்படி வரும் பாருங்க, 3 மாதுளம் பழம் செய்யும் பாரு. நடு தண்டுல 3 மாதுளம் பழம். ஏன் மாதுளம் பழத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் கொய்யா பழத்தை செய்ய சொல்றது? ஏன் மாம்பழத்தை செய்ய சொல்றது? இல்ல, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் அடையாளம் மாதுளம் பழம் ஆகையினால அந்த விதைகளை, அந்த முத்துக்களை கர்த்தர் அவ்வளவு உள்ள வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இவ்வளவு பிரமாணம், இந்த 613 நியாயப்பிரமாணம் தான் வேதம் என்றால், இந்த 613 நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி போதித்தார் அப்படின்னு நீங்க சுவிசேஷத்துல பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய அற்புதமாக ஜீசஸ் போதிக்கிறார். 613 நமக்கு என்ன தோணுது? எப்பா இவ்வளவு வசனத்தை கை கொள்ளணுமா, 613 படி வாழணுமா? ஆனா ஜீசஸ் ரொம்ப அழகா ரத்தன சுருக்கமா அவர் டீச் பண்றாரு. படிங்க பாப்போம் என்ன டீச் பண்றாருன்னு. மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வேத வசனங்களை சற்று கவனியுங்கள், பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் பேசுங்களேன். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. காட லவ் பண்ணுங்கிறாரு. இதுதான் முதலாம் கற்பனைங்கிறாரு.
இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னு கவனிங்க. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை. இப்ப முதல் கற்பனை என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறு. இரண்டாம் கற்பனை என்ன? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இப்ப முடிக்கிறாரு பாருங்க அழகா. இவ்விரண்டு கற்பனைகளிலும், இந்த ரெண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டு வசனத்துல 613 நியாயப்பிரமாணங்களை இயேசு உள்ள அடக்கிட்டார். செய்யாதே, இந்த ரெண்டையும் செய்யாதே என்கிற 613 நியாயப்பிரமாணத்தை ரெண்டு பிரமாணத்துல இயேசு உள்ள வச்சு பிரசங்கம் பண்றாரு. எப்படி பிரசங்கம் பண்றாரு? தேவனை நேசி, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. இப்ப பாருங்களேன், பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, செய்யாதே. நீங்க அடுத்தவனை உண்மையா நேசிச்சீங்கன்னா அவன் பொருளை களவாடுவீங்களா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தேகம் வருது. களவாடுவீங்களா? இல்லை. சரி, நீங்க உண்மையாகவே பிறனை நேசித்தால் கொலை செய்வீங்களா? உண்மையாகவே எல்லா சகோதரிகளையும் சொந்த சகோதரி என்று நினைத்தால் விபச்சாரம் பண்ணுவீங்களா? இல்லை. நீங்க பாருங்க, செய்யாமல் இருப்பதற்கே அஸ்திவாரம் அடிப்படை என்ன தெரியுமா? உன்னை நேசிப்பது போல பிறனை என்ன செய்? நேசி. இப்ப செய்ன்னு 365 இருக்க, அது எல்லாமே ஒருத்தன் தெய்வத்தை நேசித்தால், மனிதனை நேசித்தால் செய்ய வேண்டியதை செய்வான், செய்யக்கூடாததை செய்ய மாட்டான். இப்ப வேதத்தின்படி வாழ முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். கொஞ்சம் யோசித்தீங்க எல்லாரும். இப்ப தெய்வத்தை நேசி, மனிதனை நேசி, இந்த 2 வசனத்தை கை கொள்ள முடியுமா முடியாதா? சொல்லுங்க. முடியுமா? இந்த 2 வசனம் தான் பைபிள், இந்த 2 வசனம் தான் வேதமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 66 புஸ்தகத்தை எப்படி கை கொள்றது? அவ்வளவையும் கர்த்தர் செக்கில போட்டு ஆட்டி 2 சொட்டு எடுத்தாரு. முதல் சொட்டு தெய்வத்தை நேசி, அடுத்த சொட்டு மனுஷனை நேசி. பைபிள் ஓவர். ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அவரை முழு மனதோடு நேசி, மனுஷனையும் உண்மையா நேசி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, வேதத்தின்படி வாழ முடியுமா முடியாது? எப்படி முடியும்? தேவனை நேசி, மனுஷனை நேசி. முடிஞ்சு போச்சு பைபிள். அல்லேலூயா. ஏங்க, இதை செய்யத்தாங்க கர்த்தர் சபையை வச்சு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பிரசங்கம் பண்ணி பைபிள் ஸ்டடி எல்லாம் எடுத்து எல்லா வீடுகளை விசிட் பண்ணி ஜெபம் பண்ணி பாஸ்டர்கள் படாத பாடுபடுறது எதுக்கு தெரியுங்களா? இந்த 2 வசனத்தை நீங்க கை கொள்ளணுங்கிறதுக்காகத்தான். 2 வசனத்தையே கை கொள்ள உங்களுக்கு வக்கு இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு பரலோகம்? நான் சொல்றது புரியுதா? 2 வசனத்தின்படி வாழ முடியலேன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு பரலோகம்னு கேட்கிறேன். முடியுமா முடியாதா? முடியும் தானே. அப்ப பைபிள் படி வாழ எல்லாம் சொல்லுங்க. சத்தியத்தை கை கொள்ள முடியும், சத்தியத்தின்படி வாழ முடியும். சத்தியமே என்ன? அடங்கொப்புறான சத்தியமே என்ன? தேவனை நேசி, மனுஷனை. முடிஞ்சு சத்தியம். இதை கரெக்டா செஞ்சு பாருங்களேன். இதை மட்டும் கரெக்டா செஞ்சு பாருங்களேன். ஏங்க, பொறாம வருமா? வருமா? அது எப்படி வரும்? நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க ஒரு BMW கார் வாங்கிட்டீங்க, எனக்கு பொறாம உங்க மேல வருமா? நான் நேசிக்கிறேன் உங்களை, வருமா? பிராக்டிக்கலா பேசுங்க, வருமா? ஏங்க, நீங்க ஒரு பங்களா கட்டிட்டீங்க, பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பொறாம வருமா? ஏய்,
இவன் எப்படா பங்களா கட்டினா, டேய் லஞ்சம் வாங்கியிருப்பான்டா நம்ம விசுவாசி, இவன் எடுத்து கட்டுவான் பாரு, டேய் ஏதோ கொள்ளை அடிச்சிருப்பானோ, நல்ல விசுவாசிரா, சபையில் அவரு தான்டா முன்னாடி உட்காந்து ஆமீன் அலுவலியா போட்டு டான்ஸ் ஆடுறாள், அவர் எப்படா பண்ணிருப்பாரு, இல்ல எங்கேயோ இடிக்குது இல்லையே, அவர் எப்படி வீடு கட்ட முடியும்? நான் கேட்கிறேன், உண்மையாகவே நம்ம அவரை நேசித்தா கர்த்தர் அவருக்கு ஒரு அழகான வீட்டை கொடுத்தார் என்று விசுவாசித்து நம்ம சந்தோஷப்படுவோமா இல்லையா? ஆமென். நீங்க நேசிச்சு பாருங்க, அப்பதான் புரியும். ஆனா சபை ஒருத்தர் என்ன செய்யறது இல்லை. நான் உண்மையை சொல்லட்டுமா, புறஜாதிகளையே உங்களை மாதிரி தான் நீங்க நேசிக்கணுங்கிறது தான் அந்த வசனத்தின் அர்த்தம். ஆனா நான் சபையில இருக்கிறவங்களை உண்மையா நேசிங்கன்னு சொல்றேன். முதல் ஸ்டெப்பு, சபையில இருக்கிறவங்கள உண்மையாய் நீங்கள் நேசித்து பழகுனாத்தான் உங்க கூட வேலை செய்யறவங்கள உங்களால என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். யார் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் அவர்களை உங்களால என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். இந்த டீச்சிங் தான் இயேசு கொடுத்தார். சபிக்கிறவனை என்ன செய், துன்பப்படுத்துகிறவனுக்காக என்ன பண்ணு, நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணு, உனக்கு அடுத்தவனை சிநேகின்னு பழைய ஏற்பாடு சொல்லுது. நான் சொல்லுகிறேன், சத்ருவை என்ன செய்ய, சிநேகி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம் கர்த்தருக்கு. பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதப்பட்டது? யூதர்கள் யூதர்களை சிநேகிப்பார்கள், யூதர்கள் புறஜாதிகளை நாய்களாக பார்ப்பார்கள், நாய்களாக பார்ப்பார்கள். ஆகவேதான் இயேசு ஊழியம் செய்யும் போது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லைனாரு. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? இயேசு யாரையும் நாயின்னு சொல்லல. ஆனா சுத்தி இருக்கிறான யூத, அவன் இந்த கானானிய ஸ்திரீ பெண்ணை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவான், நாய் மாதிரி பார்ப்பான். அவனுக்காக சொன்னாரு பிள்ளைகளின் அப்பம். அவன் தான் பிள்ளை, யாரு? யூத. அவனுக்கு உள்ள அப்பம் நாய்க்கெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடி பாருங்க, மெய்தான் ஆண்டவரே, எல்லாவனும் அப்படித்தான் என்ன சொல்றாங்க, நீங்களுமா சொல்றீங்க? ஓகே, மெய்தான் ஆண்டவரே. ஆனால் பிள்ளைகள் மேஜையிலிருந்து விழுகிறதை, துணிக்கைகளை நாய்கள் என்ன செய்யுமே, தின்னுமேன உடனே ஆண்டவரே, இவளுக்கு இருக்கிற விசுவாசத்தை நான் உங்ககிட்ட என்ன செய்யல, நீங்க தாண்டா நாயின்ட்டு சொல்லாமலே சொல்லிட்டாரு. நாய் இவ இல்லடா, யாரு? நீங்க தாண்டா நாய். இங்க பாரு என் மேல எவ்வளவு விசுவாசம். நான் கேட்கிறேன், மற்றவர்களை நேசிக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? சர்ச்சில் இருந்து ஒரு பிக்னிக் போயிருக்கிறாங்க. பிக்னிக்கு போடா எல்லாரும் சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்கேன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு. ஒரு விசுவாசி விசுவாசத்திலே வந்துட்டாரு. ஏன்னா நிறைய பேர் அந்த இப்படி இருப்பாங்க, விசுவாசத்திலே வந்துடுறது. அப்போ சாப்பாட்டு டைம் வந்த உடனே எல்லாரும் புளியோதரை, லெமன் ரைஸு, அப்படி இப்படி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் அப்படி விரிச்சு வச்சு சாப்பிட்றாங்க. இவரு தான் விசுவாசத்தில் வந்துட்டாரு. இவருக்கு என்னன்னா, எந்த ஃபேமிலி ஆச்சு என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்கன்ட்டு அப்படியே சுத்திட்டு வர்றாரு. ஒரு பயலும் கூப்பிடல. இவருக்கு ரொம்ப கடுப்பாகி போச்சு. ஒரு ஃபேமிலி உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது பக்கத்துல வந்து என்ன சொல்றாரு, வசனம் சொல்றாரு. வசனம் என்ன வசனம்? உன்னை போல் பிறனையும் நேசி. அவங்கதான் விசுவாசியாச்சா, வசனம் தெரியாம இருக்குமா? அது சொல்லுது, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. இது ரெண்டு வசனம் தான் பேசிக்கிற தவிர ஒருத்தருகிட்ட என்ன இல்ல, கிரியை இல்ல. நீங்க வசனம் பேசுறதுனால பரலோகம் போக முடியாது. நீங்க நேசிக்கிறதுனால நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் நேசிக்கிறதுனாலே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஒருத்தன் வந்தான், வாலிபன் ஒருத்தன் வந்தான், ஐஸ்வர்யவான். இயேசுவை பார்த்தான். ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஆண்டவர். ஒரு சின்ன கொஸ்டின், சொல்லுப்பா. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அடேங்க அப்பா, சாமி, இயேசு கிறிஸ்து. ஆமா, பிரமாணத்துல என்ன வாசிக்கிறாய்? இவன் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு அன்போடும், முழு அப்படியே இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நல்லது, ரொம்ப கரெக்டா சொன்ன, சூப்பர். அதோட போயிருக்கணும் கம்முன்னு. நல்லதுன்ட்டு அதோட கம்முன்னு போயிருக்கணும். உடனே அவன்
ஆண்டவரே அப்படின்னா எனக்கு பிறன் யாரு? நான் எல்லாவற்றையும் கை கொள்ளுகிறேன், என்ன மாதிரி எவனாச்சும் இருக்கிறானா? எனக்கு பிறன் யாரு? ஆண்டவர் கதை சொல்ல ஆரம்பிச்சார். என்ன சொன்னாரு? எருசலேம்ல இருந்து ஒருத்தன் எங்க போயிட்டான்? எரியோவுக்கு போறான். போற வழியில கல்லர் கையில அகப்பட்டான். ஒரு ஆசாரியன் வந்தான், பக்கமா விலகி போனான். ஒரு லேவியன் வந்தான், பக்கமா விலகி போனான். ஒரு சமாரியன் வந்தான். அடடடடா அடிபட்டு கிடக்கிறானேன்னு அவனை தொட்டு தூக்கி அவனுக்கு குடிக்கிறதுக்கு திராட்சை ரசம் கொடுத்து எண்ணெய் பாட்டில திறந்து அவன் உடம்புல காயங்களை எண்ணெயை பூசி தன்னுடைய வாகனத்துல ஏற்றி சத்திரத்துல கொண்டு போய் அவனை விட்டு சத்திரக்காரன் கையில வேற 2 பணத்தை கொடுத்து இவனுக்கு என்ன செலவாகுதோ நீ பார்த்துக்கோ, நான் திரும்பி வரும் பொழுது உனக்கு நான் செய்வேன்னு கதை சொல்லிட்டாரு. இப்ப கதை சொல்லிட்டு இவங்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இப்ப சொல்றா, அந்த அடிபட்டு கிடந்தான்ல அவனுக்கு யாரு பிறன்? இவர்தான் நல்லா ஆன்சர் பண்ற ஆளாச்சே, படிச்சவராச்சே, பரிசேயன். உடனே சொன்னாங்க ஆன்சர், பட்டுன்னு சொன்னான். அவனுக்கு எவன் நன்மை செய்தானோ உதவி செய்தானோ அவனே அவனுக்கு பிறன். இப்ப ஏசு அடிச்சார் ஒரு அடி. நீ போய் அந்தப்படியே செய். இப்ப இவங்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? கடவுளை நேசித்தான். தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் நேசி என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நல்லது. ஆனா அவன் யாரை நேசிக்கல? மனுஷனை நேசிக்கல. பரிசேயர்கள் எல்லாம் கடவுளை நேசித்தார்கள், சதுசேயர் எல்லாம் கடவுளை நேசித்தார்கள், தெய்வத்தை நேசித்தார்கள். ஆபிரகாமின் தேவனுக்கு மேல வைராக்கியம் கொண்டார்கள், மோசேயின் தெய்வத்துக்கு மேல் வைராக்கியம் கொண்டார்கள். ஆனால் ஒரு பயலும் யாரை நேசிக்கல? மனுஷனை நேசிக்கல. கள்ளர் கையில் அகப்பட்டான், அவர்கள் அவனை அடித்து குற்றுயிராய் விட்டு விட்டார்கள். நான் கேட்கிறேன், ஒரு கள்ளனுடைய கேரக்டர் என்னங்க? ஒரு திருடன், கள்ளன், திருடனுடைய கேரக்டர் என்ன? அடுத்தவங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கணும்? அபகரிச்சுக்கணும், இல்லையா? அது தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை சொல்லுவோமா? உன்னுடையதெல்லாம் என்னுடையது. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படி சொல்றவன் எல்லாம் திருடன். ஒரு திருடனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? உன்னுடையதெல்லாம் என்னுடையது. இந்த ஆசாரிய வந்தான், பக்கமா விலகி போனான். லேவிய வந்தான், பக்கமா விலகி போனான். பாஸ்டரும் பக்கமா விலகி போறாரு, விசுவாசியும் பக்கமா விலகி போகுது. இந்த பாஸ்டர் விசுவாசி இவங்க கேரக்டர் என்ன தெரியுமா? அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாம எதுக்கு வம்பு? அவன் ஒருவேளை டிராமா பண்ணுவான், பக்கத்துல போய் பிடிச்சோம்னா நம்மள குத்தி போடுவான். எதுக்கு வம்பு? வீதியில போற சனியனே வீட்டு வரைக்கும் வந்துட்டு போ, எதுக்கு நமக்கு வம்பு? ஆகையினால அப்படி ஜென்ட்லா வசனம் படிச்சவங்க, தனக்கடாத காரியத்திலே தலையிடக்கூடாது, தலையிடுகிறவன் நாயினுடைய வாளை பிடித்து ஆட்டுகிறதற்கு சமம். அது கையை பிடிச்சிடு ஒல்லுடு. எதுக்கு வம்புன்னா இவங்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அழகான தமிழ்ல சொல்லுவோமா? என்னுடையதெல்லாம் என்னுடையது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடையதெல்லாம் என்னுடையது. கள்ளனுடைய கேரக்டர் சொல்லுங்க, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. ஆசாரிய விசுவாசியினுடைய கேரக்டர் சொல்லுங்க, என்னுடையதெல்லாம் என்னுடையது. நல்லாவா இருக்கு? விசுவாசியா நீங்கெல்லாம் என்னுடையதெல்லாம் என்னுடையது. எல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தாரு, அதை போய் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்றியே. அதனாலதான் ஹெல்ப் பண்றது இல்லை யாருக்குமே. இப்ப பாருங்க, சமாரியன் ஒருவன் வந்தான், அவனை கண்டான், திராட்சை ரசத்தை கொடுத்தான், காயங்களிலே எண்ணெயை ஊற்றினான், அவனை தொட்டு தூக்கி சுய வாகனத்திலே ஏற்றினான். அப்ப சமாரியன், இந்த நல்ல சமாரியன்னு சொல்றீங்களே, இவனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? என்னுடையதெல்லாம் உன்னுடையது. சொல்லுங்க பாப்போம், எல்லாம் சத்தமா சொல்லு. எல்லாரும் என்ன பார்த்து சொல்லு. கேட்கறதுக்கே என்ன, எல்லாம் ஐயாவை பார்த்து சொல்லுங்க. ஐயோ சாமி,
எப்பா கேட்க நல்லா இருக்குல்ல? எங்க பக்கத்துல சொல்லுங்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. தைரியமா சொல்லுங்க, யாரும் கடன் கேட்க மாட்டாங்க. யாரும் சொத்து கித்து கேட்டுருவாங்கன்னு பயப்படாதீங்க. தைரியம், விசுவாசமா பேசுங்க, விசுவாசமா பேசுங்க. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இன்ட்ரெஸ்ட்ல தப்பா சொல்லிடாதீங்க, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. ஏன்னா நம்ம ஆளு அந்த இடத்துலயும் ட்விஸ்டா பேசுவாங்க. உன்னுடையதெல்லாம் என்னுடையன்னு சொல்லாத, என்னுடையதெல்லாம் உன்னுடைய. எதுங்க நல்லா இருக்கு? என்ன வார்த்தை நல்லா இருக்கு? இதுதான் சூப்பரா இருக்குல்ல ஏங்க? அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவம்னா என்ன தெரியுங்களா ஏங்க? பிதா மட்டும் ஜீசஸை கொடுக்கணுமா? ஜீசஸ் மட்டும் பிளட்டை கொடுக்கணும், ஜீவனை கொடுக்கணுமா? ஹோலி ஸ்பிரிட் எல்லாம் கிருபையை கொடுக்கணுமா? அவங்கெல்லாம் கொடுக்கணுமா? நம்ம எல்லாம் வாங்கணுமா? ஆஹா, அடடா அடடா. ஏங்க, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம்னு இயேசு சொன்னாராம். ஏங்க, வாங்குறவன் கை இப்படித்தான் இருக்கும், கரெக்டா? கொடுக்கிறவன் கை தான் அப்படி மேல இருக்கும். நீங்க என்னைக்கு கொடுக்கிறீங்களோ நீங்க தாங்க வசந்திருப்பீங்க. ஏங்க, கொடுக்கிறதுக்கு தாங்க சபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப உன்னை நேசிப்பது போல பிறரை நேசினா அவன் என்ன டிக்ளேர் பண்ணணும் தெரியுமா? என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஹல்லேலூயா. இப்ப 2 பிரமாணத்துல வேதம் என்ன செய்கிறது? அடக்கம். முதல் பிரமாணம் சொல்லுங்க சத்தமா. 2வது பிரமாணம் சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்றோம் பாருங்க. பைபிள் படிக்கிறவங்களுக்கு, ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவை, டிப்ஸ். பைபிள்ல முதல் ஒரு வார்த்தை எந்த வசனத்துல வருதோ, எந்த வார்த்தையா இருந்தாலும் எந்த வசனத்துல வருதோ அந்த வார்த்தையினுடைய டெஃபினிஷன், அந்த வார்த்தையினுடைய டிக்ஷனரி, அந்த வார்த்தையினுடைய கன்கார்டன்ஸ், அந்த வார்த்தையினுடைய எக்ஸ்பிளனேஷன், அந்த வார்த்தையினுடைய விளக்கம் எல்லாம் அந்த வசனத்துல தாங்க இருக்கும். இது பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பாவம் எங்க ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாருங்க, தாழ்மை எங்க ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாருங்க, மகிமை எங்க ஃபர்ஸ்ட் வருதுன்னு. கண்ணு மூடிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது ஆதியாகமமா? அது வார்த்தையா? அது சும்மா ஒரு வேர்டு எங்க ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாருங்க வசனத்துல. அது ஆதியாகமத்திலயும் வரலாம், ஆதியாகமத்துல வராம யாத்திராகமத்துல கூட என்ன செய்யலாம், வரலாம். ஆனா முதல் வசனத்துல அந்த வேர்டு எங்க வருதுன்னு பாருங்க. அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே அந்த வசனத்துக்குள்ளதான் இருக்கும். இப்ப தேவனிடத்தில் அன்பு கூறு, மனுஷனிடத்தில் அன்பு கூறுன்னு இதான் நியாயப்பிரமாணம், இதான் பைபிள்னு நான் இப்ப சொல்றேனே. அன்பு பைபிள்ல எந்த வசனத்துல முதல் முறையா வருதுங்கிறத நீங்க கண்டுபிடிங்களே. அவ்வளவு அழகுங்க பைபிள். எங்க வருது தெரியுமா? யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தாங்க அன்புங்கிற வேர்டு எழுதப்பட்டிருக்கு. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ, என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அன்புங்கிற தமிழ் வார்த்தை பைபிள்லயே வரலங்க, இங்கதாங்க முதல்ல வருது. அப்படினால் முதலாவது வருகிற அன்பே எதை பற்றி எழுதி இருக்கிறது? தேவனிடத்தில், சத்தமா சொல்லாமே, தேவனிடத்தில் அன்பு கூறு. சரி, 2வது அன்புங்கிற வார்த்தை பைபிள்ல, தமிழ் பைபிள்ல 2வது எங்க வருதுன்னு அப்படி படிச்சுக்கிட்டே வாங்க. லேவியராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கவனியுங்கள். லேவியராகமம் 19. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னுடைய ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இதுதாங்க 2வது வர்ற வசனம் பைபிள்ல. வேதம் என்ன அழகு! முதலாவது அன்புன்னு வர்ற வசனத்தை படிச்சா தேவனை நேசி, 2வது அன்புன்னு வர்ற வசனத்தை படிச்சா மனுஷனை நேசி. இப்ப சொல்லுங்க, எதுங்க வேதம்? அவ்வளவுதாங்க, சத்தமா சொல்லுங்க, எதுங்க வேதம்?
இது பைபிள் ஸ்டடி, நீங்க பேசலாம். எதுங்க வேதம்? இதத்தாங்க இயேசு டீச் பண்ணாரு. இதத்தான் இயேசு என்ன செஞ்சாரு? டீச் பண்ணாரு. இந்த 2 டீச் பண்ணாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகம் போயிட்டார். அடுத்து சபையை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, சபையை நடத்துவதற்கு, சபையில காரியங்களை செய்வதற்கு யாரு அனுப்பப்பட்ட? பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அவர் தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சது 3 வருஷம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் பூமியிலே ஊழியம் செய்கிறது கடந்த 2000 வருஷம். அல்லேலூயா. சரி, ஹோலி ஸ்பிரிட் வந்தாரே, அவர் என்ன சபைக்கு டீச் பண்றாருன்னா, நிருபங்களை படிக்கணும். நிருபங்கள்ல இந்த சத்தியம் எப்படி எழுதப்பட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா, பிதாவாகிய தேவன் 613 கொடுத்தாரு. இயேசு எல்லாத்தையும் அப்படி கையில அடக்கி கசைக்கு பிழிஞ்சி 2 வசனம் கொடுத்தாரு. தேவனை நேசி முடிச்சிட்டாரு. இப்ப ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாருன்னு பார்த்தா அழகுங்க. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். கலாத்தியர் 5:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே, இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நியாயப்பிரமாணம் முழுவதும் என்ன செய்யும்? நிறைவேறும். பரிசுத்த ஆவியானவர் 2 ஒன்னாக்கிட்டாருங்க. பிரைஸ் தி லார்ட். 613 கை கொள்றது அவனுக்கு கஷ்டம், யூதனுக்கு. 2 வசனத்தை கை கொள்றது ஈஸி. நீங்க ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணிட்டாரு? ஏத்தா 2 வேணாந்தா, 1 வசனத்தை கை கொள். ஏன் தெரியுமா ஹோலி ஸ்பிரிட் இப்படி மாத்தினாரு? கண்ட சகோதரனை, வசனம் சொல்லுங்க, நேசிக்காதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இப்ப கடவுளை நேசிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுதா? என்ன அர்த்தம்? கண்ட சகோதரனை நேசிக்கிறது. அப்ப உன்னை நேசிப்பது போல பிறனை நேசித்தாலே தெய்வத்தை நேசிப்பதற்கு சமம். எல்லாம் காட்ஸ் லவ் யூ, ஐ லவ் காட். தெய்வத்தை நான் நேசிக்கிறேன். நீ ஒரு அளவு நேசிக்க வேண்டாம், நீ தெய்வத்தை நேசிக்க வேண்டாம். ஆனா யாரை நேசிக்கணும்? யாரை நேசிக்கணும்? வரமாட்டீங்க, வராது. இது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான வராது. உண்மையா நான் கேட்கிறேன், சீரியஸா கேட்கிறேன். சபையில் இருக்கிற எல்லாரையும் நீங்க நேசிக்கிறீங்க? உங்களுக்கு சபையில சத்துரு இருக்கானா இல்லையா? எல்லாருமே எனிமி தானே? உங்களுக்கு சபையில எனிமி இருக்கா இல்லையா? இல்ல பாஸ்டர், ஓய் ஓப்பனா நீங்க பேசலாமே, எஸ்ஆர்னோ சொல்லலாமே. ரொம்ப யோசிக்கிறீங்களே. நோ, உண்மைக்கு நோ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. எந்த வீட்டுல கூட்டம் வச்சாலும் போவீங்க, எந்த வீட்டுல டீ காஃபி கொடுத்தாலும் குடிப்பீங்க, எந்த வித்தியாசமும் பார்க்கறது இல்லை. எந்த விசுவாசி ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவீங்க, எந்த விசுவாசி கார்ல வரேன்னு சொன்னாலும் கூட்டு போவீங்க, எந்த விசுவாசி பைக்கில் லிப்ட் கேட்டா கொடுப்பீங்க. அடே எங்க அப்பா, எஸ் 2-3 தான் வருது எஸ். இந்த எஸ் சொல்றவங்கிட்ட காரு இருக்காது, பைக்கு இருக்காது. அவர் தைரியமா எஸ் எஸ் பாரு. அல்லேலூயா. பைக் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏங்க, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தெய்வத்தின் இடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஹோலி ஸ்பிரிட் எப்படி மாத்துறாரு பாருங்க, எவ்வளவு அழகா மாத்துறாரு. ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். என்ன அர்த்தம் தெரியுமா? வேதம் முழுசுமே ஒரே வார்த்தையில நிறைவேறும். அந்த வார்த்தை இங்க தேவனை நேசினா வரக்கூடாது. ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் நிறைவேறும். அந்த வார்த்தை உன்னை நேசிப்பது போல, சத்தமா சொல்லுங்க,
இப்ப சொல்லுங்க, பைபிள் படி வாழ்றது கஷ்டமா ஈஸியா? என்ன பெருசா உங்களை வெட்டி சுமக்க சொல்றாரு? எப்பா பக்கத்துல இருக்கிற விசுவாசியை நேசிப்பா. ஆமா, எல்லாரும் கை கொடுக்குறீங்களா? எல்லாரும் தோத்திரம் பண்றீங்களா? எல்லாரும் சிரிச்ச முகமா? எனக்கு அந்த அக்காவை பார்த்தா மட்டும் பத்திக்கிட்டு வரும். நானும் எல்லாரும் கூட ஜெபம் பண்ணுவேன். ஐயோயோ, எனக்கு அந்த லேடி கூட சாமி பாஸ்டர் அந்த குரூப்ல என்ன போட்டுறாதீங்க. எனக்கு அந்த பிரேயர் செல்லுக்குள்ள போனா ஜெபமே வராது. அது என்னன்னு தெரியல, அவங்க ஆவியும் என் ஆவியும் ஒத்து போக மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகம் போக மாட்டேன்னு அர்த்தம். அதாங்க லவ். இன்னொரு வசனம் படிச்சு நம்ம முடிச்சிருவோமா? யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க, என்ன அழகு. பரிசுத்த ஆவியானவர் எழுதுறாரு பவுல் மூலமா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் பைபிள் சொல்லுகிற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். மற்றவர்களை நீங்கள் நேசித்தால் என்ன செய்வீர்கள்? நன்மை செய்வீர்கள். முடிஞ்சு. இயேசு என்ன செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராய். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பதே பாவம். அதான் இயேசு டீச் பண்ணாரு. நன்மை செய்ய நாடுங்கள், நன்மை செய்ய மறவாதிருங்கள், நன்மை செய்ய ஊக்குவியுங்கள், நன்மை செய்யுங்கள். தான தர்மம் பண்ணுகிற பலிகளுக்கு மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நன்மை செய், நன்மை செய், நன்மை செய். தீமைக்கு என்ன செய்? நன்மை செய். சத்துருவுக்கு என்ன செய்? சொல்லுங்க பாப்போம். விசுவாசிக்கு என்ன செய்? பாஸ்டருக்கு என்ன செய்? எல்லாருக்கும் என்ன செய்? அப்படி நன்மை செஞ்சா உன்னை நேசிப்பது போல நீ மற்றவர்களை என்ன செய்கிறாய்? நேசிக்கிறாய். பரலோகம் போக முடியுமா? முடியாதா? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஏங்க, டெல்லி போறதாங்க கஷ்டம், பரலோகம் போறது ரொம்ப ஈஸிங்க. உங்க சபைக்கு வர்றதாங்க கஷ்டமா இருந்துச்சு. ஒரே குப்பை தான். குப்பை வழியா தாங்க வண்டியே வந்துச்சு. என்னடா இப்படி இருக்கு, பெங்களூர் ரொம்ப அழகுன்னாங்க, என்னடா இந்த மாதிரி இருக்கு, எப்பா இந்த வழி செம்மங்க, வண்டியே வர முடியல. ஒரு 2 கிலோமீட்டர் பெங்களூர்ல வர்றதாங்க கஷ்டம். வானாதி வானங்கள் தாண்டி, மேக மண்டலங்கள் தாண்டி, நட்சத்திரத்தை தாண்டி, கேலக்சியை தாண்டி பரலோகம் போறது ரொம்ப சுலபங்க. ஹோலி ஸ்பிரிட் எப்படி சத்தியத்தை மாற்றி வச்சிருக்காருன்னா, உன்னை நேசிப்பது போல என்ன செய்? பக்கத்துல சொல்லுங்க. அப்படி சொல்லாதீங்க. நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ பிரதர், ஐ லவ் யூ சிஸ்டர். வேற ஒண்ணுமே இல்லைங்க பைபிள். அல்லேலூயா. இப்படி இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க நல்லா நன்மை செய்வீங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்க, சபை ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தர் சந்தோஷப்படுவார், பரலோகத்துல நித்திய ஜீவன் நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால 613 அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு 2ஆக மாற்றினால் பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளே அதை ஒரே ஒரு வசனமாக மாற்றி இருக்கிறார். நாம் சத்தியத்தை கைக்கொண்டு நடப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த வசனங்களால் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.